இப்போ ஐசி போர்டில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஸோ என்னென்ன டைப்னா ஆல்ரெடி வேரியபிள் Yes, sir. செப்பரபிள், வேரியபிள் செப்பரபிள். ஸோ அடுத்த டைப் என்ன சொல்றாங்க? ரெடியூசபிள். Yes, sir. Reducible, homogeneous. ஸோ அடுத்தது Linear. ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். அடுத்தது லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். இது எல்லாத்தையும் சேர்த்து என்னதான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க? வெறும் சால்வ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, வேற எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. டைப்லாம் நீ தான் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருப்பாங்க? சால்வ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சால்வ் மட்டும் தான் கொடுக்க போறாங்க. அதுல என்ன இருக்கும்? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். அப்ப இதை வச்சு என்ன டைப் எப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. லீனியர் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இங்க வேர்டுலயே என்ன இருக்குது? லீனியர்ங்கிற ஒரு வேர்டு இருக்கு. அப்ப மொத்த 2 வேரியபிள், yங்கிற ஒரு வேரியபிள் இருக்கும், xங்கிற ஒரு வேரியபிள் இருக்கும். இப்போ Yes, sir. எது டிபெண்டன்ட் வேரியபிள், எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2 டைப்புமே இருக்குது. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா x வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாவும் y வந்து டிபெண்டன்ட் வேரியபிளாவும் இருக்கு. சரிங்களா? அந்த டிபெண்டன்ட் வேரியபிள் கம்பல்சரி என்னவா இருக்கணும்? லீனியரா இருக்கணும். சரிங்களா? அப்ப Okay, அதுக்கு sir. ஃபார்மேட் என்னது? dy by dx plus p of x into y equal to q of x. அப்படின்னா மீனிங் என்ன? y வந்து லீனியர். இங்க பாருங்க, yங்கிற டேர்ம் லீனியர், அதனுடைய டெரிவேட்டிவ் டேர்ம் என்னவா தான் இருக்கணும்? லீனியரா தான் இருக்கும். பவர் வந்து எது இருக்கக்கூடாது? பவர் 1 or 2 இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படியே Okay, sir. இருக்குன்னா இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். என்ன டவுட் பாப்பா? சார் இப்போ வந்து சார் இப்போ அதே வந்து ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. அந்த லீனியர் இதுலயே கொடுத்துருக்காங்க சார் இந்த எக்ஸசைஸ்ல. அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சில போடும்போது ப்ராப்ளம், ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடிஞ்சா மாற்றிட்டு பார்க்கணும். ஓகே, இது கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கோ. ஒரு ஈக்குவேஷன் பார்த்த முடியுமோ y லீனியரா எக்ஸ் லீனியரா. எக்ஸ் லீனியரா இருந்தால் எக்ஸ் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் ஆகும், இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆகும். y லீனியரா இருந்தால் இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் ஆகும், இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆகும். இது மட்டும் தான் ஃபார்மேட்டா. சப்போஸ் எக்ஸ் லீனியரா இருந்தால் dx by dy plus p of y into x equal to q of y ன்னு மாற்றி எழுதணும் கண்ணு. அது நம்ம ப்ராப்ளம் போடும்போது பார்க்கலாம். இது டைப் 1, இது வந்து டைப் 2. அது ப்ராப்ளம் போடும்போது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். இப்போ ஹோமோஜீனியஸ்னா என்ன? பார்த்த மட்டுமே இது 2 டைப் கண்டுபிடிச்சு. 2 தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஹோமோஜீனியஸ்னா என்னடா கண்ணு? அப்படின்னா இப்போ சொல்லி கொடுத்தேன். dy by dx ஈக்குவல் டு எப்படி இருக்கும்? சம் f1 of x, y divided by f2 of x, y ன்னு வந்திருந்ததுன்னா இங்க நியூமரேட்டரோட டிகிரி எப்படியா இருக்கும்? சேம் டிகிரியா இருக்கணும். அண்ட் ஆல்சோ என்னது? டினாமினேட்டர் டிகிரியும் எப்படி தான் இருக்கணும்? சேம் சேம் டிகிரி. அந்த டிகிரி சேமா இருக்கணும். அவ்வளவுதான். இது ரெண்டும் நீ கண்ணை மூடிட்டு கண்டுபிடிச்சிடலாம். நீ உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டீங்கன்னா இது மட்டும் சரி தான். நம்ம இந்த ஓகே, இது மட்டும் தான் டைப். ஓகே, சொல்லிடுறேன். இது மட்டும் தான் டைப் ஆனாலும் இதுக்கும் dx by dy ஃபார்மேட் கூட மாற்றி கொண்டு வர முடியும். dy by dx ஃபார்மேட்டும் இதே மாதிரி f3 of x, y f4 of x, y வச்சு கூட கொண்டு வர முடியும். சரிடா கண்ணு? ஓகே சார். சரிடா கண்ணு. இப்போ ரெடியூசபிள் ஃபார்ம்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, சப்போஸ் ax plus by py plus c ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மேட்டோ இல்லை ஹோல் பவர் n ஃபார்மேட்டோ, இந்த மாதிரி dy by dx ஈக்குவல் டு சம்திங் ஃபங்க்ஷன் ஆஃப், அதாவது இது எப்படி இருக்கும்? சம் ஃபங்க்ஷன் ஆஃப் ax plus by plus cங்கிற ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ரெடியூசிபிள் செப்பரபிள் வேரியபிள் கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறாங்க? z ஈக்குவல் டு ax plus byன்னு எடுத்துக்கோ. சப்போஸ் சீன் எடுக்க முடியுதா, வேணும்னா சீன் எடுக்க முடியுதா எடுத்துக்கோ, இல்லைன்னா இது ரெண்டையும் மட்டும் நீ வச்சுட்டு கூட கம்ப்ளீட் பண்ணிட்டு கொண்டு வர முடியும். என்ன பண்றாங்க? எக்ஸ் ஒய்ல இருக்கிற வேரியபிளை வந்து என்ன மாத்துவாங்க? இப்படி எடுக்கும்போது z, xக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? செப்பரபிளா மாத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் செப்பரபிளா மாத்துங்கிறாங்க. சரிங்களா? எஸ் சார். சரி, இப்ப செப்பரபிள்னா எப்படி போடுவீங்க? செப்பரபிள்னா ஒண்ணுமே கிடையாது. எக்ஸ் ஒய்யை ஸ்பிளிட் அப் பண்ண முடிஞ்சதா செப்பரபிள். ஸ்பிளிட் அப்னா தெரியும், எக்ஸ் தனியா ஒய் தனியா ஸ்பிளிட் அப் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்பிளிட் அப் பண்ண முடியலன்னா இட்ஸ் நாட் ஏ செப்பரபிள். அப்படின்னா மீனிங் என்ன?
எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஒரு ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்? எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் டூ ஆஃப் ஒய்ன்னு எழுதிட்டு dy பை எஃப் டூ ஆஃப் ஒய்யும் ஈக்குவல் டு dx இன்ட்டு எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். கரெக்டாக எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, இங்கே எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டு இதே இன்டெகிரல் கண்டுபிடிக்கலாம். இதே இன்டெகிரல் கண்டுபிடிக்கலாம். அப்போ ரொம்ப ஈஸி தான். நீ ஒரு ஈக்குவேஷனுக்கு ஜென்ரல் ஃபார்மேட் எழுதி பழகணும். நீ சொல்ற சார் இப்படி வந்து என்ன ஈக்குவேஷன் சார்? எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு மேபி எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது. இது என்ன சார் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்மேட் தான் கொடுத்துக்கிறீங்க. பாருங்க, இது டிஒய் பை டிஎக்ஸ், இது டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ இது என்ன டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எனக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வெரி சிம்பிள். ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீனியரா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ லீனியரா எக்ஸ் இல்லைன்னா ஒய் லீனியரா கண்டிப்பாக லீனியர் இல்லை. செப்பரபிளாக பார்க்க வேணும். அது டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் என்ன கிடைக்கும்? ஹோமோஜீனியஸ்க்குள்ள வர மாட்டாங்களா? அவ்வளோதான். பார்த்த முடியுமா? சொல்ல முடியுதா? சொல்ல முடியுது சார். ஏன்னா பிகாஸ் அந்த டிகிரி வந்து எல்லாருமே சேமா இருக்காங்க. அவ்வளோதான். டிகிரி வந்து லீனியர். ஏதோ ஒரு வேரியபிள் லீனியரா இருந்தா என்னது? ஏதோ ஒரு வேரியபிள் லீனியரா இருந்தா என்னது? லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எஸ் சார். டிகிரி எல்லாமே சேமா இருந்தா என்னது?